sum the series. Sum the seriesல நமக்கு இப்போ கொடுத்துருக்கிறது ஒரு alternate series. இப்போ இந்த series பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா மேலே இருக்கிறது ஒரே டேர்ம் தான், பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஒரே டேர்ம் தான் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸா இருக்கு, அப்புறம் அது எக்ஸ் ஸ்கொயர் ஆகுது, அப்புறம் எக்ஸ் கியூப் ஆகுது. இப்போ இது இ பவர் எக்ஸ் ஃபார்மேட்ல இருக்கு அண்ட் ஆல்டர்னேட்டா இருக்கிறதுனால இ பவர் மைனஸ் எக்ஸ். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் plus x square by 2 factorial and so on. இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கு. அண்ட் இங்க x இருக்க வேண்டிய இந்த இடத்துல என்ன இருக்குன்னா log base e2 அப்படின்ற டேர்ம் இருக்கு. ஸோ இதை நம்ம டைரக்டாவே நம்ம ஃபார்முலால எழுதிடலாம். கொடுத்துருக்கிறதே வந்து கரெக்டான ஃபார்மேட்ல இருக்கிறதுனால 1ல தான் சீரீஸ் ஆரம்பிக்கணும், 1ல இருக்கு. ஸோ டைரக்டா நான் ஃபார்முலா எழுதுறேன். 1 மைனஸ் log base e2 by 1 factorial plus log base e2 whole square by 2 factorial and so on. இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? s equal to e power minus x. ஸோ மைனஸ் ஆஃப் எக்ஸோட பிளேஸ்ல என்ன இருந்தது? log base e2. இதுதான் நம்மளோட எக்ஸோட பிளேஸ்ல இருக்கிற டேர்ம். இப்போ லாக்ல இருக்கிறதுனால இதை நான் எப்படி எழுதலாம்னா e log 2 power minus 1. முன்னாடி இருக்கிற மைனஸை பவருக்கு கொண்டு போகலாம். ஸோ பவருக்கு கொண்டு போனால் நான் இதை எப்படி எழுதலாம்? log 2 power minus 1. இது லாகோட ப்ராப்பர்ட்டி. இப்படி இருக்குல்ல, m log n இருந்ததுன்னா நம்ம log n power m அப்படின்னு எழுத முடியும். அதை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் en log நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளோட வேல்யூ 2 power minus 1. 2 power minus 1ன்றது 1/2. ஸோ இந்த ப்ராப்ளமோட ஆன்சர் 1/2.